வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் இருக்கும் போதே ரூம்ல வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஒய்ஃப் தட்டி கேட்டா ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பல விதத்துல ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பதிலுக்கு என்ன பண்ணாங்க, ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு அவுனி அப்படின்றது. இவங்க நைட்டு நேரம் ரோட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. டார்ச் லைட் அடிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. விலை மாதுங்கள்லாம் நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க நின்னுட்டு இருக்காங்க போல. இப்ப பைக்ல ஒரு நபர் வராரு. இவங்க முகத்தெல்லாம் நல்லா பாக்குறாரு. என்ன ரேட்டுன்னு கேக்குறாரு. இவங்களுமே 50,000 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா ஆயுசுக்கும் வச்சுக்கிறதுக்கு கேட்கல, ஒரு நாள் நைட்டுக்கு தான் கேட்கறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் ஒரு நாள் நைட்டுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க. இவருமே 50,000 ரூபாய்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஒவ்வொருத்தராய் இவங்க கிட்ட வந்து ரேட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 50,000 ரூபாய் 60,000 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு இருக்க எல்லா கஸ்டமரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் யாரும் தரமாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. கடைசியா போனவரு சொன்ன மாதிரியே இன்னைக்கு முழுக்க இவங்களுக்கு கஸ்டமரே கிடைக்கல. மறுநாள் இந்த இடத்துக்கு வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்பி ஒவ்வொருத்தர்கிட்டயா டீல் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பைக்ல ஒரு நபர் வராரு. அவரும் பைக்கை நிறுத்தி எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாரு. இவங்களுமே ஏற இறங்க அவரை பார்த்துட்டு இருக்காங்க. 1000 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெறும் 1000 ரூபாய் தானா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் தான், ஓகேவா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், பைக்ல ஏறுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சந்தோஷமா இவர் கூட பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வராரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் கட் ஆயிருது. சரி கேண்டில ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கேண்டில ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, கொஞ்சம் கூட நம்ப முடியலங்க நீங்க இந்த வேலை பண்றீங்கன்ட்டு. பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி வயசும் கம்மியா தான் தெரியுது, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என் லைஃப்ல நிறைய கஷ்டம் நடந்துருச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கஷ்டம், என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கல்யாணம் ஆகி தான் நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ற மாதிரி இவங்களும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் அவனி தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் வந்திருக்காங்க. என்ன காரியம்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை திட்டுறாங்க. இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க ரூம்மேட் பொண்ணை கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவனி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. வா இன்ஸ்டாகிராமோட அக்கவுண்ட்ல தான் இந்த வீடியோ லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துட்டாங்க, போலீஸ் எப்பனாலும் வரலான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓட்ட வழியா பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன காட்டி குத்துறாதீங்கன்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க உள்ள வந்துடுறாங்கல்ல, இது அவனியோட வீடு தானே, அவனி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நாங்களும் அவளை பாக்குறதுக்காக தான் வந்தோம், எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் இவங்க சொல்றத நம்புற மாதிரியே தெரியல. போலீஸ் இருக்கார்ல, சொல்ல போறீங்களா இல்ல சாக போறீங்களான்ற மாதிரி கன் எடுத்து காட்டுறாரு. இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. அவ ஒளிஞ்சிருக்க இடத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவனி இருக்காங்கல்ல, பொறுமையா இந்த இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி வராங்க. இப்ப பின்னாடி இருந்து இவரை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறாங்க. அவருமே திரும்பி இவங்களை பாத்துறாரு. இங்கதான் தொடரும் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்சது ஒரு வெப் சீரிஸா இருக்கும். அபினவ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா எடிட் பண்ண வரைக்கும் நடிச்சவங்க கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு போல. எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, சூப்பரா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீங்க சொன்னதை விட சூப்பராவே எடுத்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் பாராட்டுறாங்க. இவருமே நன்றிலாம் சொல்லிட்டாரு. சரி கிளம்புறோன்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்ப பாக்குறாங்க. இந்த அபினவ் இருக்கார்ல, அவனி உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி நிறுத்திடுறாரு. ஒரு லெட்டரை எடுத்து தராரு. இங்க வச்சு படிக்காதீங்க, உங்க வீட்டுல போய் படிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க லெட்டர்ல என்னதான் எழுதியிருக்காருன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் போல, அதை பத்தி தான் எழுதியிருக்காரு. இப்பதான் எப்படி இவர் மீட் பண்ணாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இவர் வெப் சீரிஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் எதர்ச்சியா கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களை கவனிச்சிருப்பாரு. இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்பத்துல இருந்து ரெகுலரா அவனி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்றாரு. அவங்களுக்கே தெரியாம அவங்களை பயங்கரமா சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. கோயில்ல வச்சு அவங்க கிட்ட நேரடியா பேசிடலான்ற மாதிரி இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறேன், அந்த வெப் சீரிஸ்ல நீங்க ஒரு ரோல் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க அவாய்ட் பண்றாங்க. அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா இது மூலியமா உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும், நல்ல லெவலுக்கு நீங்க போவீங்க, எனக்காக கொஞ்சம் பண்ணித்தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் எல்லாம் காட்டுறாரு. இது மூலியமா இவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே இதனால பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்லாம் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷூட்டிங்ல இவர் நிறைய சொல்லி தராரு. அது மூலியமா இவங்க 2 பேர் நல்லா பழகுறாங்க. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அபினவுக்கு இவங்களை பிடிச்ச மாதிரி இவங்களுக்குமே அபினவ பிடிச்சிருக்கு போல. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இந்த லெட்டரை படிச்சு முடிக்கிறாங்க. இப்ப அபினவுக்கு மெசேஜ் பண்ணலான்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம், அப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கோவப்படல, அப்ப கண்டிப்பா நம்மள பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. மீட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஒரு பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க. அந்த பத்திரிக்கையில இவங்க பேரும் ரமேஷ்னு ஒரு பேரும் இருக்கு. இதை பார்த்து இவரு ஷாக் ஆயிடுறாரு. என்னங்க இதுன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கும் என்னோட மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் பயங்கரமா உடைஞ்சு போயிடுறாரு. நான் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் கண்டிப்பா என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காகங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா இந்த நடுப்பட்ட நாள்ல சில விஷயங்கள் நடந்துருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனிய பொறுத்த வரைக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. டாக்டர் இருக்கார்ல, அப்பாக்கு உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணும், அதுக்கு இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும், அதே சமயம் நகைலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வித்தாத அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காசு எவ்வளவு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எல்லாம் சேர்த்தா 5.5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருது. ஆனா இவங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் தேவை. இப்போதைக்கு இதை மட்டும் வச்சு ஆபரேஷன் ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப 50,000 ரூபாய்க்கு என்ன பண்றது? சரி சொந்தக்காரங்க கிட்ட கேட்போன்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்க ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு சொந்தக்காரர் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் யாருகிட்ட கேட்கறது? அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. டார்ச் லைட் அடிச்சு வெயிட் பண்றாங்க. கஸ்டமர் வந்தோடனே ஏறி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்க. இப்ப அப்பா கூட இவங்க சின்ன வயசுல விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பா இவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு எது பண்ணாலும் தப்பில்லைன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் விலை மாது மாதிரி நிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வராரு. இவங்க டார்ச் லைட் அடிக்கிறதுனால விலை மாதுன்னு நினைக்கிறாரு. எவ்வளவு காசுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க 50,000 ரூபான்ற மாதிரி சொல்றாங்க. 50,000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, ஃப்ரெஷ்ஷானு கேட்கிறாரு. இவங்களும் ஃப்ரெஷ்னு சொல்றாங்க. சரி திரும்பி நில்லுன்னு சொல்றாரு. இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கே தயங்குற, செட் ஆகாதுன்னு இவர் போக பாக்குறாரு. சரி திரும்புறன்ற மாதிரி இவங்களும் திரும்பிலாம் நிக்கிறாங்க. இவருமே பாத்துறாரு. சரி வா கிளம்பலாம், நான் 50,000 ரூபாய் தரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க பைக்ல ஏறுறதுக்காக போறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மாமா கிட்ட இருந்து கால் வருது. மாமா காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கமா, கவலைப்படாத, எப்படியாவது அப்பாவை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க இங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் வரலன்ற மாதிரி இந்த நபரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையான காசு கிடைச்சது இல்ல, ஆபரேஷனை முடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல மாமா தானே காப்பாத்தினாரு, மாமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவங்களால சட்டுன்னு மறுக்க முடியாம போயிருக்கும். அதே சமயம் அந்த மாமாவோட பையன் கூட சேர்ந்து சின்ன வயசுல இவங்க நிறைய விளையாடி இருப்பாங்க. இவங்களுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன், ஆனா அவர் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் இவங்க இவர்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரும் லவ் ஏத்துக்கலையன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மாமாவோட பையன் பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்ப 2 பேருக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இப்ப இவங்களுமே நைட்டு நேரம் ரூம்குள்ள வராங்க. பார்த்தா ரமேஷ் ஆல்ரெடி படுத்து தூங்கிடுறாரு. டயர்டா இருக்காரு போல, நம்மளும் படுக்கலான்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்க ஆரம்பிச்சோன்னா ரமேஷ் கண் முழிச்சிடுறாரு. இப்ப ரமேஷ் இருக்காருல, சைலண்டா இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவுக்கு வெளியே வந்திருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வர வைக்கிறாரு. வேற ஒரு பொண்ணை தான் வர வைக்கிறாருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப ரூம்குள்ள போய் 2 பேருமே ஒன்னா இருக்காங்க. அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்து ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா மாமா வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறது தெரிய வருது. பேசுறது மூலியமாவே அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. மாமாவோட எக்ஸா தான் அந்த பிரியா இருந்திருப்பாங்க. இவங்களும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. கேட்டுட்டு இருக்க இந்த நபர் ஷாக் ஆயிடுறாரு. எங்க இவ்வளவு அழகா நீங்க இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் எப்படிங்க வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இவங்களுமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்கதான் இருக்குன்னு வழியை காமிச்சிடுறாரு. இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு திரும்பி வந்தவங்க ஒரு ஒயரை வச்சு இவனோட கழுத்தை நெரிக்கிறாங்க. இவனுமே தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றான். ஆனா இவங்க நெரிச்சே இவன் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. எதுக்காக இவன் கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல.
இங்கதான் ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோயின் மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு கடைக்கு வராங்க. வந்தவங்க ஸ்பெஷல் முட்டை போண்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் முட்டை போண்டான்றது கோட் வேர்ட் போல. அந்த நபர் இருக்கார்ல கஞ்சா பொட்டலத்தை சேர்த்து உங்களுக்கு தராரு. இவங்களும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அடுத்ததா ஹீரோயின் வேற ஒரு கடைக்கு வராங்க. இங்க இவங்க சீக்கிரட்டா ஒரு கோட சொல்றாங்க. அவருமே புரிஞ்சுக்கிட்டு கஞ்சா பொட்டலத்தை தராரு. இன்னும் உங்களுக்கு பொட்டலம் வேணும் போல. இப்ப வேற சில ஆட்கள் எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தங்க கிட்ட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கஞ்சா பொட்டலம் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ்வளவு வேணுமா எதுக்குன்ற மாதிரி கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் இருக்கான்ல ஏற இறங்க அவங்களை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு போன் கால் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல பார்ட்டி கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது கேன்சலா? நான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த நபரை பார்த்து நீங்க ஃப்ரீயா, நீங்க வரீங்களா, நம்ம பார்ட்டி பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சான்ஸ் கிடைச்சா இவங்க கூட ஒன்னா இருந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். நான் ஃப்ரீ தான் வரேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேர்ந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரி அவன் கேட்கறான். கல்யாணம் ஆயிடுச்சு, அதெல்லாம் பெரிய கதைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன கதை இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்களுமே இவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பாதி கதையை சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து மீதி கதையை இவங்க இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாட்டி அவர் பண்ணதை மறந்து அவர் கூட இருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் காலையில எதுவுமே தெரியாத மாதிரிலாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப கூட அந்த பொண்ணு கிட்ட தான் சாட் பண்றாரு போல. இவர் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு இவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. இத பாக்குறவங்க கோவப்படுறாங்க. பிரியான்ற அந்த பொண்ணு கூட பைக்ல சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒய்ஃபா கவனிக்கிறாங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒய்ஃப் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இவர் போறாரு. நம்ம இன்னைக்கு தடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரூமை விட்டு வெளியே போக பாக்குறாங்க. ஆனா இவங்க ரூமையே வெளிப்பக்கமா டாப்பால் போட்டு தான் அவர் போயிருக்காரு. இதை நினைச்சு இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட மாமா வந்துடுறாரு. எப்படிமா இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்க நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் ரமேஷ் கூட சினிமா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவருக்கு அந்த சைடுல பார்த்தா பிரியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கையை தான் பிடிச்சிருக்காரு. இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படியே தான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அப்பா கிட்ட மட்டும் தான் இவங்க கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறாரு. மத்தபடி அந்த பொண்ணு கூட தான் க்ளோஸா இருக்காரு. பிரியா கிட்ட இன்னைக்கு நைட்டு வான்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிடிக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல, கல்யாணம் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், இதெல்லாம் என்னோட அப்பா கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சது உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. வேணா வேணான்னு சொல்றாங்க. இவர் திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களை ஒன்னா இருக்க விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, நீ கிளம்பி வா, இவ எப்படி தடுக்கிறான்னு நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்றாரு. இவங்க தடுக்காம இருக்கணும்ல, அதனால இவங்களை ஃப்ரிட்ஜ்ல லாக் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இவங்க வேணா வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஃப்ரிட்ஜ்ல போட்டு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. மாமா குளிருது என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த பொண்ணு கூட ஒன்னெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் இவங்களை ஃப்ரிட்ஜ்லயே தான் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்ட உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி இவங்களுக்கு வார்னிங்க தந்துடுறாரு. வேற ஒரு நாள் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒன்னா இருக்க சவுண்ட் கேக்குது. யாரு ஒன்னா இருக்கான்னு பார்த்தா ஒய்ஃப் தான் வேற யாரு கூடயோ ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அபினவ்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ரமேஷை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் அபினவ் கூட சேர்ந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருக்காங்க. அவரை பழி வாங்குறதுக்காக வேணும்ட்டே அபினவ வீட்டுக்கு வர வச்சு க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவரும் பெருசா அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. இவர் ஒரு பக்கம் பிரியா கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இவங்க ஒரு பக்கம் அபினவ் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு இந்த ரமேஷ் இருக்கார்ல, பேசிட்டு இருக்கும் போதே போனை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இதெல்லாம் இவங்க மாடியில இருந்து கவனிக்கிறாங்க. எதனால இவர் போனை உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இலையில ஓட்ட போட்டு உருவத்தை வர வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களோட உருவத்தை யாரோ வர வச்சிருக்காங்க. ரமேஷ் தானே பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரை பார்க்கலான்ற மாதிரி வராங்க. பார்த்தா அவரு கையை அறுத்து வச்சிருக்காரு. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தா பக்கத்துல அந்த பிரியான்ற பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இருக்கு. அவ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கையில கட்டெல்லாம் போட்டுடுறாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே சின்ன வயசு கதையெல்லாம் இவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அறியாத வயசுல நம்ம ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க ஃபிளேம்ஸ் போட்டு பாக்குறாங்க. மேரேஜ் அப்படின்ற மாதிரி வருது. இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவர்கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, பிரியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொபோஸ் பண்றாரு. பிரியாவும் ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க.
இதை இவங்க பார்த்து செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து படுத்திருப்பாங்க. இதனால தான் இந்த ஊரை விட்டே போலான்னு நினைச்சிருப்பாங்க. இதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சோ உங்களை விட்டு நான் வேலைக்கு போனேன். ஆனா நீங்க கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது நீங்க மாறிடுங்க. பிரியாக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. தப்பான முடிவு எதையும் எடுத்துறாதீங்க. நம்ம 2 பேர் சந்தோஷமா இருக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் அழுகுறாங்க. இவருமே கட்டி பிடிச்சு சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே க்ளோஸா படுத்துட்டு இருக்காங்க. காலையில ஈரன் தான் முதல்ல கண் முழிக்கிறாங்க. நான் போய் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க. அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இவங்க க்ளோஸா பேசினதெல்லாம் இவங்களுக்கு தோணுது. இப்ப இவங்களுமே மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இவர் ரத்த வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. என்ன ரத்த வாந்தி எடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பார்த்தா இவர் விஷத்தை குடிச்சுதான் ரத்த வாந்தி எடுத்திருக்காரு. அவ்வளவு சொன்னுமே அதை மீறி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூமுக்கு வந்து ஷவர் ஆன் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் இந்த தகவலை சொல்லிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்க சோகமா படுத்துட்டு இருக்கும் போது மாமா பேசுறதுக்காக வராரு. இந்த நேரத்துல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் கேட்டு நான் கஷ்டப்பட விரும்பலமா. உனக்கு தோணும் போது என்ன பிரச்சனைன்றதை என்கிட்ட சொல்லு. மாமா கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்களுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. இப்ப இவங்களுமே கபோர்டை ஓபன் பண்ணி சாரி எடுக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா கபோர்டை ஓபன் பண்ணவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி தான் இருக்கு. யாரோட பாடின்னு பார்த்தா பிரியாவோட பாடி தான் இருக்கு. பிரியாவை யார் கொன்னது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சாதாரணமா கேட்டுட்டு இருந்தவன் இந்த விஷயத்த கேட்டோன்னா ஷாக் ஆயிடுறான். ஏன்றது கதை போக போக உங்களுக்கே புரியும். இப்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இவனுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பார்த்தா இவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். இவன் வந்தோன்னு ஒரு ஜூஸை தந்திருப்பாங்க. அந்த ஜூஸ்ல தான் இவங்க விஷத்தை கலந்துருப்பாங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கான்ல, அதெல்லாம் பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே இவனை சாவடிக்கிறதுக்காக தான் வர வச்சிருக்காங்க போல. இப்பதான் மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரியாவோட பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அபினவோட ஞாபகம் தான் வருது. இவங்க உடனே அபினவுக்கு கால் பண்றாங்க. அவருமே ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் எப்படி செத்து போனான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்படியாவது டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கறாங்க. வீட்டுல பெருசா பெட்டி இருக்குமா, பெட்டி இருந்தா எடுத்துடுவான்னு சொல்றாரு. இவங்களுமே தேடி ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள பிரியாவை இவங்க திணிச்சிடுறாங்க. இங்க இருந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துல குழியை தோண்டிட்டு இருக்காங்க. இப்படிலாம் தோண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அபினவ மண்டையிலேயே யாரோ அடிக்கிறாங்க. இவர் காயப்பட்டு பொத்துன்னு கீழே விழுறாரு. அடிச்சது யாருன்னு பார்த்தா ஈரன் தான் அடிச்சிருக்காங்க. எதுக்காக என்ன அடிச்சன்ற மாதிரி இவரும் பார்வையிலேயே கேட்கிறாரு. அந்த இடத்துல ஈரன் மட்டும் இல்ல, இறந்து போனதா சொல்லப்பட்ட பிரியாவும் அந்த இடத்துல தான் இருக்கா. என்ன பிரியா உயிரோட இருக்கான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. பாடியை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்ப கபோர்டு யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் கதவை தட்டி இருக்கா. அந்த பொண்ணு இன்னும் சாவலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணுமே தண்ணி தண்ணின்ற மாதிரி சொல்றா. இவங்க வேகமா தண்ணி எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்பதான் பல ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அபினவ் வாழ்க்கையை விட்டு இவங்க போனாங்கல்ல, இந்த விஷயத்த அபினவால சுத்தமா ஏத்துக்க முடியல. எப்படியாவது திரும்பி நம்ம வாழ்க்கையில இவளை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பிளான போட்டிருப்பாரு. மாப்பிள்ள ரமேஷ்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவனை லாக் பண்ணணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ரமேஷ் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அபினவ் ஆளுங்களோட வந்துடுறான். ரமேஷை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில தேவையில்லாம நீ குறுக்க வந்துட்டே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கான். நான் அவனிய பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா. குறுக்க உன்னோட அப்பா ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. வேற வழி இல்லாம அவளுமே ஏத்திருக்கா. புரிஞ்சுக்கோ, அவ வாழ்க்கையை விட்டு நீ விலகி போனோம், அதுவும் நான் சொல்ற மாதிரி விலகி போனோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க மூலியமா பயங்கரமா அடிக்கிறாரு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, உன் அப்பாக்கு பாவப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தா. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அவன் உன்னோட அப்பாக்கு பாவப்பட்டு நான் சொல்றதை கேட்கவே இல்லை. ஆனா கண்டிப்பா அவனி என்னோட வாழ்க்கையில வேணும், அதனால நான் சொல்ற மாதிரி நீ பண்ணும். வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க மாதிரி அவளுக்கு காமிச்சா அவளை பயங்கரமா கஷ்டப்படுத்தணும், அவளே உன்னை விட்டு பிரியணும்ன்ற மாதிரி யோசிக்கணும். இதை சரியா பண்ணலன்னா உன் அப்பா கதையை முடிப்பேன், உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தேவையில்ல. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. பிரியா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆனா பிரியா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த நம்ம அவனி கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் என்னையும் அப்பாவையும் கொல்லுவன் மட்டும் சொல்ல, தேவைப்பட்ட அவனியே கொல்லுவன்னு சொன்னான். அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது.
முடியாது, அதனால இந்த விஷயத்த நம்ம பண்ணிரலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு பேருமே ரூம்குள்ள தப்புலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. உண்மையில நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த பிரியா இருக்காங்கல்ல, போன்ல லூடோ கேம் தான் விளையாடுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இலையில அவனியோட முகத்தை வர வைக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சவுண்ட மட்டும் இவங்க வேணும்ட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அவனிய டவுட் பட வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவனி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறத இவர் பாத்துருவாரு. அதனால தான் பிரியாவை கூப்பிட்டு இவர் பைக்ல போயிருப்பாரு. சோ எல்லாமே டிராமா தான். அதே மாதிரி தியேட்டருக்கு பிரியா கூட வந்தாரு பாத்தீங்களா, பிரியா மேல டச் பண்றதுக்கு இவர் தயங்கிக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் பின்னாடி இருந்து அவன் கவனிக்கிறான். ஒழுங்கா டச் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பான். வேற வழியே இல்லாம தான் இவர் டச் பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க. இவர் ஃப்ரிட்ஜ்ல லாக் பண்ணி வச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஃப்ரிட்ஜ்ல லாக் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் மட்டும் அந்த இடத்துல இல்ல, அபினவும் இந்த இடத்துல தான் இருக்கான். அபினவ் இவங்க லாக் ஆயிருக்கிறத கவனிக்கிறான். இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணா நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு பண்றான். இதுக்கப்புறம் தான் அபினவ் கிட்ட ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்டு வந்திருப்பாங்க. அபினவும் இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். அந்த சவுண்ட் கேட்டு ரமேஷ் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பாரு. ரமேஷ் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதா நீ நினைக்கிற, ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமான்ற மாதிரி பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிகர்சல் எடுக்கணும்ன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. உண்மையிலே இவர் ஹீரோயினை தான் லவ் பண்றாரு. பிரியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் தான் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. சூப்பரா பண்றடா, அவகிட்ட பண்ணிருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. இவருமே அவங்க வரல, அதனால கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. இவங்க பார்த்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. இவரோட காலை எடுக்கவே மாட்டாங்க. பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க. போக போக இந்த அபினவ் இருக்கான்ல, நிறைய விஷயத்த பண்ண சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரமேஷ்க்கு கோவம் வருது. இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் போனை உடைச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை தான் இவங்க மாடியில இருந்து கவனிச்சிருப்பாங்க. அன்னைக்குதான் இவர் இருக்காரு பாத்தீங்களா, கையை வெட்டி இருப்பாரு. இந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரமேஷை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற ரமேஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அபினவ் நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே போய் தான் போல, நம்ம இவ்வளவு நாள் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுமே, இதுக்கப்புறம் இவ கூட தான் இருக்கணும், என்ன வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் கடைசியில இவங்களை கட்டிலாம் பிடிச்சிருப்பாரு. மறுநாள் காலையில இவங்களுமே ஷாப்பிங்காக வெளியே போயிருப்பாங்க. இவர் இருக்கார்ல, பிரியா கிட்ட கால் பண்ணி இதை பத்தி சொல்லிட்டாரு. அவளுக்கும் என்ன பிடிக்கும் போல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் இவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணிட்டேன், சைனை போட்டுன்ற மாதிரி சொல்றான். அவளுக்கு ஒன்னதான் பிடிக்கும், நீ சொன்ன எல்லாமே சுத்த பொய்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த டைவர்ஸ் பேப்பரையும் இந்த இடத்துல கிழிச்சு போடுறாரு. இதனால கோவப்பட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவர் விஷம் குடிச்சு இறந்து போன மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்களே தான் விஷத்தை வாய்க்குள்ள ஊத்தி விட்டுருப்பாங்க. இவர் கஷ்டப்பட்டு செத்துட்டு இருக்காருல, அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ஹாப்பியான நியூஸ சொன்னார்ல, அதனால தான் பிரியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவனுங்க பிரியாவையும் போட்டு அடிச்சிடுறாங்க. பிரியாவும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பிரியாவோட பாடியை மட்டும் இங்க இருந்து கொண்டு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போன ஹீரோயின் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இவ வேற வந்துட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. பிரியாவோட பாடியை இங்கேயே வச்சிடலாம், நம்ம மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அபினவ் சொல்றாரு. பாடியை கபோர்ட்ல வச்சு இவங்க கிளம்பிடுறாங்க. இவ்வளவு பண்ண அபினவ விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் போட்டு வர வச்சிருப்பாங்க. இப்ப அபினவ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் உனக்காக தான் பண்ண அவனி, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவங்களுக்குமே ஷூட்டிங் டைம்ல அபினவ பிடிச்சிருக்கும். ரெண்டு பேருமே பழகுனாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே நெருங்கி வராங்க. இப்ப கத்தி அவரோட தொண்டையிலேயே இறக்கி அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப அவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அபினவோட ஃப்ரெண்ட்ஸ் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பிரியா கிட்ட அவங்க ரெண்டு பேரை பத்தி கேக்குறாங்க. ஒருத்தன் அடிக்கடி விலைமாது கிட்ட போறவன்ற மாதிரி அவனை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆளை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் சப்ளை பண்றவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரையும் எப்படியாவது ஏமாத்தி காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் ரெண்டு பேரை ஏமாத்தி சாவடிச்சிருப்பாங்க. வீட்டுல ரமேஷ் போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சோகமா அவனி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இப்பதான் அந்த போட்டோக்கு பக்கத்துல இருக்க போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அது அவனியோட போட்டோவா இருக்கும். அவனியும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. அப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சும்மா நமக்கு காமிச்சிருப்பாங்க, உண்மையில மாமாக்கு பக்கத்துல யாருமே இல்ல. ஆக்சுவலா ரெண்டாவதா ஒருத்தனோட கதையை முடிச்சாங்க பாத்தீங்களா, அவனை மாதிரி நம்மளும் செத்து போயிடலான்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அவனுக்கு விஷத்தை கலந்து தந்தாங்கல்ல, அதே விஷத்தை இவங்களுமே குடிக்கிறாங்க. அதாவது ரமேஷ் கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து இறந்து போனார்ல, அதே மாதிரி நம்மளும் இறந்து போயிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து இந்த இடத்துல இறந்து போறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.